இப்போல்லாம் சாயந்தரம் ஆனாலே மழை வந்துடுது. சரி இன்றைக்கி நேரத்தில் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுது. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 8 மணி வரைக்கும் அப்படியே தூறல் பட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி திரும்ப அடிக்குது, நம்ம இந்த சூரிய வெளிச்சத்தை கண்ணாடி காட்டினா அதை ரிஃப்ளெக்ட் அடிக்கலாம், அந்த மாதிரி கண்ணே அப்படியே கூசி போடுது. சரி மழை இல்லாதப்போ ஆட்டு மாட்டுல மேய்ச்சி கட்டிக்கின்னு பார்த்தா 10 மணிக்கு அவுத்து ஓட்டு போனால் இந்த ஆட்டுளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. மேயவே வரமாட்டேங்கிறானோ, நம்ம வழுக்க டைமும் பிடிச்சி கூப்பிட்டு போகிறோம். அப்படியே பிக்னிக் போகிற மாதிரி என்னமோ அடி மேலே அடி வச்சு வருது இந்த ஆடுவை. சரி இந்த ஆடுவை தான் இப்படி பண்ணிதே, மாட்டுலையும் பிடிச்ச ஒரே கட்டி விடும், மழை இல்லாதப்ப மேய்ட்டுன்னு கட்டினா அதுக்கு மேலே இந்த மாடு வேற நாங்கள் பஞ்சுவாலிட்டு அந்த டைமில் தான் மேயும் அப்படின்ற மாதிரி கட்டிட்டு நான் வரும்போது முன்னாடி விட்டு பின்னாடி என்ன ஒரு பார்வை பார்க்குது பாருங்க. நானே பார்த்துட்டு சிரிச்சு விட்டேன். இன்னைக்கு அமாவாசையில் படைச்சிட்டு சாப்பாடு காக்காவுக்குள்ள வச்சோமா. இன்னைக்கு ஒரு புது குரூப் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்காவுக்கு மட்டும் வாய் நல்லா பிங்க் கலரில் இருந்தது. எப்பயுமே சிவப்பு கலரில் உள்பகுதியில் இருக்கும். இது வாய் முழுக்க அந்த இது பூரா அந்த மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரோஸ் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது குடும்பத்தையே கூப்பிட்டு வந்து சாப்பிடுது. நம்ம காட்டில் இருக்கிறதுனால காக்காவுக்குலாம் பஞ்சம் வருமா வராதெல்லாம் யோசிக்க தேவையில்ல, அதெல்லாம் குடும்பத்தையே கூப்பிட்டு வந்து சாப்பிட்டு போயிடும். மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நைட்டில் இந்த லைட் வெளிச்சத்துக்கு நிறைய ஈசை வந்து குமிஞ்சு போய் கிடக்குது. கூட்டியெல்லாம் ஒரு குண்டா வர மாட்டேங்குது. நமக்கு இது சமைக்கவும் தெரியாது, சாப்பிடவும் நமக்கு பிடிக்காது. நமக்கு ஏன் தேவையில்லாதாலன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டி அள்ளி போட்டுவிட்டோம் நிறைய கோழி. ஆனால் சுற்றி இருந்த குருவி, கொட்டாப்புளி குருவி எல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு போச்சுங்க.